இலங்கையில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் விபத்துக்கள் குறித்து அச்சமும் கவலையும் தெரிவிக்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம். நேற்று நள்ளிரவு வேளையில் நுவரெலியா பகுதியில் மற்றொரு பேருந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மையில் தான் நுவரெலியா கம்பளை வீதியில் உள்ள கொத்மலை பகுதியில் ஒரு மிகப்பெரும் விபத்து. இதன் காரணமாக மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டு அந்த துயரத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்து மக்கள் மீளாத சூழ்நிலையில் நுவரெலியா பகுதியிலே மீண்டும் ஒரு விபத்து. இதுவும் அதே வீதி வழியாக பயணித்த பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகியதால் ஏற்பட்ட விபத்து என்று சொல்லி இப்போதைக்கு போலீசார் குறிப்பிடுகின்றார்கள். நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் லபுக்கலை என்ற பகுதியிலே உள்ள டொபாஸ் என்ற இடத்திலே தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. பதுளையிலிருந்து நுவரெலியா வழியாக குர்நாகல் நோக்கி பயணித்த இந்த பேருந்து நேற்று நள்ளிரவு வேளையில் விபத்தில் சிக்கியிருப்பதாக இப்பொழுது போலீசாரின் தகவல் தெரிவிக்கிறது. சுற்றுலா பயணம் ஒன்றை முடித்துக் கொண்டு மறுபடி குர்நாகல் திரும்பிக் கொண்டிருந்தவர்களே இந்த விபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள். பேருந்தின் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட மொத்தமாக 23 பேர் காயமடைந்து இப்பொழுது நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பேருந்து குடை சாய்ந்ததை அடுத்து உடனடியாகவே உள்ளூர் பொதுமக்களும் தகவல் அறிந்த போலீசாரும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் போலீசாரின் விசாரணைகளின்படி பேருந்து சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கத்தின் காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். இப்போது நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு இது பற்றிய விடயங்களை ஆராய்ந்து வருகின்றார்கள். இந்த தனியார் பேருந்தில் 54 பேர் பயணித்ததாகவும் இவர்கள் குர்நாகல் பகுதியிலிருந்து பயணித்து பதுளை நோக்கிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட பிறகு நுவரெலியா வழியாக மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. காயமடைந்த 23 பேரில் வாகன ஓட்டுநர், நடத்துனர், இது மட்டுமில்லாமல் 20 பெண்கள் அடங்குவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் அனைவருமே குர்நாகல் கிரிபந்தேவ என்ற இடத்தைச் சேர்ந்தவர்களாக சொல்லப்படுகிறது. 2 வாரங்களுக்கு முதல் கொத்மலை, ரம்பொடை, கரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24 அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த விபத்தும் மிக பெரும் அதிர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. அண்மைய நாட்களாக வானிலை சீர்கேடு காரணமாக நுவரெலியா பகுதியாக பயணிப்போர் மிகுந்த அவதானமாக பயணிக்குமாறும் பனிமூட்டம் நிறைந்து காணப்படுவதன் காரணமாக பகல் வேளையிலும் வாகன முன் விளக்குகளை ஒளிரச் செய்து கொண்டே பயணிக்குமாறும் போலீசார் அறிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது.